ஜெபம். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியே, விண்ணக மன்னக வாசலே, கற்றுக் கொடுக்கும் ஆவியானவரே, உமது அன்பு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது வல்லமை மிக்க கரத்தின் கீழ் தந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, எங்களை அன்பு செய்ய அழைத்தவர்களே, பிறர் மீது அன்பு கொள்க என்ற கட்டளையை எங்களுக்கு கொடுத்திருப்பவரே, கட்டளையை கடைபிடிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து மனித நேயமும் இறையரசும் சார்ந்த புதிய பார்வையும் மேலான ஒழுக்க நெறிகளின்படி வாழ அழைத்தவரே, நாங்களும் எங்களை சுற்றி இருப்பவர்களோடு எவ்விதமான பாரபட்சமும் பாராமல் அன்போடும் கருணையோடும் மனித நேயத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக எங்களை வழி நடத்தி அருளும். கடவுளின் கட்டளைகளும் வார்த்தைகளுமே முக்கியமானவை. மனித மரபுகள் அவற்றிற்கு உட்பட்டவையே. நெஞ்சில் எழும் உண்மையான அன்பும் சீரிய பக்தியுமே இறைவனோடுள்ள உறவை வெளிப்படுத்துவதாக. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் என்று சீயோனுக்கு செல்லும் உள்ளமாக வாழ ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது உருவமாக நாங்கள் பார்த்து உமக்கு செய்ய எண்ணும் தொண்டுகளை எல்லாம் அவர்களுக்கு செய்து அவர்களோடு அன்போடும் நட்போடும் இன்முகத்தோடும் பழகக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். எங்களுக்கு நீரே அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஒளியுமாக இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரே, உம் மீது நம்பிக்கை வைப்பதே நலம் பயக்கும். ஆகவே உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கின்றோம். உம் பாதம் வந்து சரணடைந்து எங்களுடைய தேவைகள் அத்தனையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் பதில் தருகிற அன்பு தெய்வமே, எங்களை வழிநடத்தி பாதுகாத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.